மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். சேஸ் நியூ ப்ரோமோ as expected வந்தாச்சு. பட் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வரும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் நாளைக்கே டெலிகாஸ்ட் ஆகணும்னாலும் கண்டிப்பாக அதோடைய ஒரு போஸ்ட் செலிப்ரேஷனாக மண்டே ஆர் டியூஸ்டேயாவது அந்த எபிசோட டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றதுல நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஓகே, ப்ரோமோ கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். ப்ரோமோவில் வந்து நாளைக்கோட ப்ரிவியூலேயே வந்து நமக்கு போட்டிருந்தாங்க காவேரியும் நிவேனும் ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. அப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சைடு இருந்தாலும் யமுனா வந்து அதை பார்த்து சந்தேகப்படுறாங்க. யமுனா சந்தேகப்படுறத பின்னாடி இருந்து அம்மாவுமே பார்த்துடுறாங்க. கண்டிப்பாக இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடணும், இல்லைனா அக்கா தங்கச்சிக்கு தான் சண்டை வரும் அப்படின்ற மாதிரி ப்ரோமோல இருக்கு. அண்ட் நிவின் வந்து முக்கியமான விஷயத்தை பற்றி காவேரி கிட்ட பேசுறாரு. இப்பயுமே விஜய் கூட நீ சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் நான் நம்புற காவேரி அப்படின்னு நிவின் சொல்றாரு. அதுக்கு காவேரி வந்து என்னதான் வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிருந்தாலும் சாரி இந்த கான்ட்ராக்ட் விஷயத்த ரிவீல் பண்ணதுக்கு சாரி கேட்கிறாரு நிவின். அதுக்கு நம்ம காவேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் விஷயத்த நீங்களே சொல்லாம இருந்தாலும் விஜயே கான்ட்ராக்ட் முடிஞ்சதோ என்னை அனுப்புகிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்றது அப்போ வந்து அவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா. அதனால காவேரி வந்து அப்படி நிவின் கிட்ட சொல்கிறாங்க. நிவின் என்ன சொல்கிறாருன்னா, கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் மறந்து நாங்கள் லைஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் விஜய் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட இது வரைக்கும் அவர் என்னை லவ் பண்ணுறதா ஓப்பனாக சொல்லதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏதோ டிஸ்கஷன்ஸ் போது இதுதான் யமுனா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டரைசேஷனே அப்படி தானே. எப்போ பாரு அக்காவை சந்தேகப்படுறது, ஹஸ்பண்டை சந்தேகப்படுறது தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் கொஞ்சம் மாறின மாதிரி காமிச்சாங்க, இப்போ 1 செகண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்து சாரதா அம்மா சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிவின் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தில் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.